இப்பதான் அப்படியே வைப் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம முருகன் ஐயாவுக்காக வாக்கு சேகரிக்கும் இந்த நிகழ்வில் ஒரு முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடினாதான் கரெக்டான வைப்பா இருக்கும்னு நம்ம ஒரு முருகன் பாடல் கொடுத்தோம். நீங்களும் அதை அவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்களும் நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆடலோடு பாடல்களையும் வழங்க காத்திருக்கிறோம். சாகச நடனம் எல்லாம் கொடுக்க இருக்கோம். இதுக்கு மத்தியில் ரொம்ப முக்கியமா நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க எதுக்காக கூடி இருக்கோம் அப்படின்னா, வரப்போற ஏப்ரல் 23 நம்முடைய தேர்தல் அன்னைக்கு நம்ம மேலூர் தொகுதியில கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய முருகன் ஐயா ரொம்ப எளிமையான மனிதர். உங்கள ஒருத்தரா இருக்கக்கூடிய அவருக்கு நீங்க அந்த ஓட்டு மிஷின்ல 11வது நம்பர்ல கம்ப்யூட்டர் சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துல நீங்க எல்லாருமே ஓட்டு போட்டு பெருவாரியான வெற்றி அவருக்கு வழங்க வேண்டும் என்பதற்கான வாக்கு சேகரிப்பு நிகழ்வாக இது ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமா அழகா நடந்துட்டு இருக்கு. ஐயா அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தொடர்ந்து வழங்கக்கூடிய பாடல் வரிசையில் இப்ப நீங்க ஒரு பாடல் அப்படியே துள்ளலா கொடுத்தீங்க. திரை இசையில ஒரு துள்ளலான பாட்டு. அப்படி ஆமா, நீங்க ஆத்தாவெல்லாம் பார்த்தவனே எனக்கு குஷி ஆயிடுச்சு. ஒரு டான்ஸ் கைய வச்சே ஒரு ஸ்டெப் போட்டு பாருங்க. அப்படி இப்ப நாங்க போய் ஆட போறோம். ஓகேவா? ஒரு சூப்பரான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஒரு பாட்டு. ரெடியா? வாங்க வாங்க வாங்க. டான்ஸ் டீம், நம்மளுடைய எம்எம் டான்ஸ் டீம் இதுல கலந்துக்கறாங்க. டான்ஸ் டீம் 2 பேர் கீழ போறோம். ஓகேவா? கீழ போயிட்டு அவங்களே டான்ஸ் பண்ண வைக்கிறோம். இப்போ ரெடி? போலாமா? மல்லி ஏ பவளமல்லி ஏ வாச்சமல்லி ஏ நிமா ஆசைப்பட வச்சா ஆள வில வச்சானே ஆள வர வச்சானு மயிலாட்டம் இருக்கா மலர்கூடை மாமனுக்கா ஏ வரா ஏ வரா ஏ சீரா ஏ கீரா ஏ நெத்தியில நிலாவட்டம் வச்சவனும் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் குட்டீஸ்ல பிடிக்குமே இந்த டான்ஸ். ரெடி? கம் ஆன். ரெடி? 1 2 3 4. ஆத்தி சந்தன கட்ட பாத்தா பம்பர கட்ட பாத்தா வச்சின பட்டாசே ராஜா வெள்ளாட ராஜா வெள்ளாட இந்த நம்மோட ஏ ரெடி? சே 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 இப்படி சே 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 மண்ணாடிடும் கோடி பேரிலே 2 வாயமே இன்றே கைகள் கோர்க்குதே காற்றோடுதான் போக பார்க்குதே சொல்லாமலே வானலே கை தூங்க 2 கை தூங்க 2 கை தூங்க. அப்படிதான் அத தூங்க அப்படிதான். ஆமா அத கையில ஏ காட்டு மல்லி பவள மல்லி வாச்ச மல்லி அழகு மல்லி மயிலாட்டம் இருக்கா மலர்கூடை மாமனுக்கா ஏ வரா ஊவரா கை சீரா ஏ மரா ஏ நெத்தியில நிலாவட்டம் வச்சவட்டம் சூறாவட்டம் ஒட்டு மொட்ட தென் மாவட்டம் வாச கட்டி வந்து நிக்கட்டும் ஆத்தி சந்தன கட்ட ஆத்தா பம்பர கட்ட பாத்தா வச்சன பட்டாசே ராஜா வெள்ளாட நம்ம ராஜா வெள்ளாட இந்த நம்மோட மாரடி சே 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 கைது சால கைது சே 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 சே
அல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு கைதல் கொடுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, எப்பதான் அவர் வருவாரு, எங்க மாமா வருவாரு, செந்தில் மாமாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? ஒரு சவுண்ட் கொடுங்க பார்க்கலாம். சிறப்பு சிறப்பு. நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணு சேர்ந்து இங்க வந்திருக்கோம்னா எதுக்காக? நம்மளுடைய வெற்றி வேட்பாளர், ஆமா, நம்மளுடைய வெற்றி சின்னத்தில நிக்கிறாரு. நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய ஐயா, நம்மளுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர் திரு எம் முருகன் பிடெக் ஐயா அவர்கள் நம்மளுடைய வெற்றி சின்னமான அந்த கம்ப்யூட்டர் சின்னத்தில உங்களை எல்லாம் நம்பி உங்களுக்காக உழைக்க உத்தரவிடுங்கள் என்று கேட்டு இந்த தேர்தலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சின்னம் வரிசை எண் 11 இருக்கும். அந்த ஓட்டு மெயின் அந்த மெயின்ல ஆமா, அந்த மிஷின்ல வந்துட்டு வரிசையா 1 2 3 இப்படி இருக்கையில 11வது நம்பர்ல அந்த கம்ப்யூட்டர் சின்னம் இருக்கு. நீங்க எல்லாரும் அதுக்கு வாக்களிக்கணும். நீங்க வாக்களிச்சோன்னு அமோக வெற்றி அடையணும் ஐயா அப்படின்னு நம்ம எல்லாரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கிறோம். ஐயா அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்களும் இந்த விழாவில் பங்கு பெற்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாடல்கள் மூலமாக உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறோம். அந்த வகையில தொடரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்டுப்புற ஆட்டக்கலை, நீங்க எங்கேயுமே பார்த்திராத வகையில ஒரு அற்புதமான நாட்டுப்புற ஆட்டக்கலையை உங்களுக்காக பாடலோடு வழங்க காத்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு திரை இசையில வந்த ஒரு சிறப்பான ஒரு காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷ பாடல், நம்மளுடைய இசைஞானி அவருடைய முதல் பாடல். அந்த அற்புதமான பாடலை இது உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம் அன்புள்ளங்களை. சவுண்ட் கம்மியா இருக்க, ஒரு சவுண்ட் கொடுக்கலாம் எல்லாம் சேர்ந்து. மச்சான பாத்தீங்களா, மழவாழ தோப்புக்குள்ளே
யாரும் மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. எஸ், இதோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்த நம்முடைய மக்கள் இசை நாயகன் ஒரு சிறப்பான கிராமிய இசை பாடலை உங்களுக்காக கொடுக்கிறோம். அதுவும் நம்மளுடைய பாரம்பரியமிக்க நாட்டுப்புற ஆட்டக்கலைகளோடு கூடிய சிறப்பானதொரு பாடலை இப்ப கொடுக்கிறோம். அந்த வகையில இந்த சிறப்பான வேளையில நம்மளுடைய மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய மரியாதைக்குரிய மேலூர் ஒருபோக விவசாய சங்க தலைவர், கணேஷ் தியேட்டர் உரிமையாளர் திரு எம் முருகன் பிடெக் ஐயா அவர்கள், உங்களை எல்லாம் நம்பி அந்த வெற்றி சின்னமான அந்த கம்ப்யூட்டர் சின்னத்திலே தனித்து போட்டியிடுகிறார்கள். யாரோடும் கூட்டணி இல்லாமல் உங்களை நம்பி உங்களுக்காக உழைக்க அந்த வெற்றி சின்னமான கம்ப்யூட்டர் சின்னத்திலே உங்களை நம்பி போட்டியிடக்கூடிய நம்முடைய ஐயா திரு எம் முருகன் பிடெக் ஐயா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் பெருவாரியான வாக்குகள் தந்து ஐயா அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை எங்களுடைய மக்கள் இசை கலைக்குழுவிற்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றியினை சொல்லி இதோ அந்த சிறப்பான நாட்டுப்புற ஆட்டக்கலைகள் உங்களுக்காக அன்புள்ளங்களை. தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோண பொன்கரகோ குஞ்சோ வச்சு ஆடி வரும் கும்பகோண பொன்கரகோ குஞ்சோ வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளம் கட்டி பாடி வரும் தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோண பொன்கரகம் கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும். சிறப்பான உங்களுடைய பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து நமது வெற்றி வேட்பாளர் மன்னர் திரு எம் முருகன் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல சிறப்பான ஒரு கைதல் கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு என்று முழங்கி சிறப்பான பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். பஞ்சம் போக்கும் காவேரி பாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். மண்ணு விழுந்த கிழவனுக்கும் சொல்லு அடுத்த துதி சேரும் வாக்கிடிக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமாகும் நீ வரும் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரை ஆட்டம் கைஞ்சலம் பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் குதிரை ஆட்டம் கைஞ்சலம் தஞ்சாவூர் 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 உருவிலே தாளம் கட்டி பாடி வரும் கும்பகோண பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும்.
சரி சரி சரி. அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேய்க்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாண்டு வரும். ஒரு உருளையின் மீது ஏறிட்டு சிறப்பாக அப்படியே நடந்து செல்கிறார்கள். இவ்வளவு பெரிய கலந்து வைத்துக் கொண்டே ஆஹா. அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேய்க்கும் இடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாண்டு வரும். அழுது வாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாடும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும். பார்க்கலாம் ஒரு பாமர பாடும் பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவதம் கூடும். ஓடு, 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 ஓடு. பாருங்கெல்லாம் ஒரு ஓடு பாமர பாடும் பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவதம் கூடும். ஒரு மீன் மேளம் தான கட்டி பாடிவர் கும்பகோண பொன்கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் ஒரு மேளம் தாளம் கட்டி பாடி வரும். அன்பான வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து பிரிந்து விடாதீர்கள். தேர்தல் நாளன்று உங்களது பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் திரு வெற்றி வேட்பாளர் எம் முருகன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் அனைவரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு. நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர் சின்னம். கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் அணவோட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இத மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேட புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இத மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேட இழுத்து சொல்லும். அன்பான வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நாளான 23ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்தில் அளிக்கப்பட சொல்கிறோம். வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அந்த பொன்னான கதை உண்டு கேளு. ஒரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. ஒரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து சொல்லும். குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இதோ வெற்றி திலகத்தை கால் வீரலாலே இங்கே வெற்றி திலகத்தை இட்டு சிறப்பான இதன் அனுமதியை கொடுத்திருக்கிறார் அருள்சாட்சி அவர்கள். வாக்காளர் பெருமக்களே, மீண்டும் மீண்டுமாய் உங்களை தேடி வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்கள் கம்ப்யூட்டர் சின்னம் வெற்றி சின்னமாம், நமது வெற்றி சின்னமாம் கம்ப்யூட்டர் சின்னத்திலே வாக்கு கேட்டு இங்கே உங்களை காண வருகை வந்திருக்கிறார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை
31ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளில நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களை வெற்றி பெற வைக்கும்படி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சிறப்பான கைதட்டல் கொடுக்கலாம். ஆஹா, மாட்டின கொஞ்சம் வெளியே எடுத்துங்க, கொஞ்சம் வெளியே பச்சை கலர். எல்லாம் சேர்ந்துடலாமா? நமது சின்னம் கம்ப்யூட்டர், நமது சின்னம் கம்ப்யூட்டர், நமது சின்னம் கம்ப்யூட்டர், நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர். நிச்சயமாக தேர்தல் நாளன்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். சிறப்பான கைதட்டல், ஒரு சார்பான ஊசிய கண் இமையால எடுக்கிறாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? எல்லாரும் சிறப்பான கைதட்டல் கொடுக்கலாம். ஆண்கள் என்ன சைலண்டா இருக்கீங்க? சவுண்ட் கொடுக்கலாமா? ஒரு பிளேடு, சார்பான பிளேடு கண் இமையில எடுக்கிறாங்கப்பா. வேற லெவல். பெண்களை நல்ல கைது கொடுக்கலாம். அதோ ஆமா, பாருங்க ஒரிஜினல் பிளேடு. இப்பதான் பெரிய சாகசம். இந்த 7 பாட்டில் மேல ஏறி நிக்க போகுது. நிக்க முடியுமா? இப்ப பாருங்க, இதோ இந்த 7 பாட்டில் மீது ஏறி நின்று தேசிய கொடியை கையில் ஏந்தி சிறப்பாக இந்த நடனத்தை நிறைவு செய்கிறார் அனுசாட்சி அவர்கள் மக்களை செய்முறையில். ஆஹா, நல்ல ஒரு கைதட்டு கூட கைதட்டி சிறப்பாக கைதட்டி உற்சாகம் கொடுத்த உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கு அன்போடு நன்றி பாராட்டி நம்மளுடைய பாரம்பரியமிக்க நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை அப்படியே அடுத்துன்னு எல்லோரும் பார்த்து வியக்கும் வகையில கொடுத்த கிண்ண சாதனையாளர் கோவை அனுசாஸ்ரீ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய மக்கள் இசை கலைக்குழு சார்பாக அன்போடு வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய பாடல் இது உங்களுக்காக அன்புள்ளங்களே. அந்த பாடல் ஆமா எங்களுக்குமே ஒரு பெரிய அடையாளமாக விளங்கிய பாடல். சார்லி சாப்ளின் 2 அப்படிங்கிற திரைப்படத்துல நாங்க பாடின பாட்டு. ஆமா, நம்மளுடைய மண்ணிசை பாட்டு. ஆமா, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த பாடலை இப்ப கொடுக்கிறோம். கண்டிப்பா பட்டி தொட்டி எங்கும் பாடப்பட்ட அந்த சூப்பரான பாட்டு. ஆமா, சின்ன மச்சான் பாட்டு இப்ப நம்ம கொடுக்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி பாடின அந்த புஷ்பா திரைப்படத்துக்காக அந்த சாமி அப்படிங்கிற பாடலை இப்ப கொடுக்க போறாங்க. தொடர்ந்து அந்த சின்ன மச்சான் இந்த பாடல்களுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய குட்டீஸ் யாராவது வந்து டான்ஸ் ஆடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்க கூட மேடைக்கு வரலாம். இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க, 3 பேர் வாங்க, அப்படியே வாங்க சூப்பரா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். போன் பார்க்காம தம்பி போலாமா? குழந்தைகிட்ட போன் எல்லாம் வாங்கி டான்ஸ் ஆடுறோம். வாங்க அவங்க ஸ்டேஜுக்கு வரட்டும், நம்ம பாட்டு ஆரம்பிச்சலாம். அள்ளி போட்டு வரேன். ஆஹா, அப்படியே நீ அம்மு சொல்லையில பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி ஏ சாமி சாமி சொல்ல நீ புருஷனான பிள்ளைங்கதா சாமி ஏ சாமி நீ எதிர நடக்கையில எழுமலையா தரிசனட்டா சாமி நீ பக்கம் நின்ன அந்த பரமேஸ்வரி போல தோண சாமி நீ இல்லாம நான் போக பாத கல்லு முள்ளு குத்துதடா சாமி ஏ சாமி சாமி
ரெண்டு குண்டு கண்ணையும் சொல்லட்டும் போது தட்டு மடத்துல நட்டு வைக்குது சாமி ஏ சாமி சாமி வாயா சாமி வந்த சாமி வந்தர சாமி போக்கிரி சாமி ஏ சாமி சாமி வாயா சாமி வந்த சாமி வந்தர சாமி போக்கிரி சாமி. ஓகே இப்போ எல்லாரும் ஒரே போல டான்ஸ் ஆட போறோம். ரெடியா? எல்லாரும் ஒரு கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்குங்க. ஒரு கை தூக்குங்க. போடு. ஆமா. போடு போடு. துண்டு துண்டு. ஆமா. துண்டு. அது போடு. அவங்க ஆட வைக்கலாம். அவங்க ஆட வைக்கலாம். புதுசன கட்டி வந்தோம் கட்டியா? புகழ்ந்தடி சொல்லலனா புதுசன கட்டி வந்தோம் புகழ்ந்தடி சொல்லலனா சேலைக்கான செலவு வேஸ்ட் சாமி சாமி. முதலில சிரிப்பு போக கொஞ்சம் நீயும் பார்க்கலனா உன் மனசு புழுங்கி போகும் சாமி. ஓரஞ்சாரம் தெரியும் அழகு புத்தி பாரு சாமி. நீ உந்து மகள் என்ன மனசத்து பாரு சாமி. என் அத்தனை அழகு நீ இல்லடா தில பறிச்ச பெருங்காயம் சாமி. ஏ சாமி ஏ சாமி வாயா சாமி அந்த சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி. ஏ சாமி வாயா சாமி ஓகே எல்லாரும் துண்டு எடுத்துங்க. ரெடி? மந்திர சாமி போக்கிரி சாமி. ஏ சாமி வாயா சாமி அண்ணா சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி. ஏ சாமி வாயா சாமி அண்ணா சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி. ஏ சாமி வாயா சாமி அண்ணா சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி. ஏ சாமி வாயா சாமி அண்ணா சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி. போயா சாமி. ஏபா சாமி சிறப்பு ராஜலட்சுமி. சிறப்பு, மிக இப்ப அதே சிறப்பு. அதே மாதிரி இன்னொரு பாட்டை கொடுக்கிறோம். அதே மாதிரி. ஆமா, எல்லாருமே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இறந்து விடாதீர்கள். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த ஓட்டு போடுற நாள். அதனால அந்த நாள்ல நீங்க எல்லாரும் நீங்க வாக்குச்சாவடிக்கு போயிட்டு மறக்காம நம்மளுடைய மரியாதைக்குரிய ஐயா எம் முருகன் அவருடைய சின்னமான அந்த கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு நீங்க எல்லாரும் வாக்களிக்க கேட்டோம்னு இந்த நேரத்துல உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் ஐயா முருகன் ஐயா சார்பாகவும் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். இதோ தொடர்ந்து மற்றும் ஒரு சிறப்பானதொரு பாடல் இது உங்களுக்காக அன்புள்ளங்களை. இங்க ஆடின பாப்பா சூப்பரா ஆடிச்சு. அதுக்கு என்ன எக்ஸசைஸா ட்ரைனிங்கா? உங்கள் ஓட்டு கம்ப்யூட்டர் உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர் நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர். ஏய், 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 ஏய். ஒரு ஆடுதா. இப்படி. சின்ன மச்சான் என்ன உள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள செவத்த மச்சான் என்ன சொல்லு புள்ள சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள என்ன சொல்லு புள்ள ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க யாரு ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாங்க என்ன ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க சரி ஒன்னு ரெண்டா சொல்லி பேசுறாங்க சின்ன புள்ள சின்ன மச்சான் செவத்த புள்ள சொல்லு மச்சான் செவத்த புள்ள சொல்லு மச்சான் யாரு என்ன பேசுனாக ஏய் அடி என்னவெல்லாம் பாத்து, சொல்லி பாத்து. ஏசுனாக இங்க யாரு என்ன பேசுனாக அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக என்றாரு. மேல விட்டுவானே. ஆஹா. என்றாரு. வெக்கத்தை பாரு. ஆமா. ஆசை மச்சான் என்ன புள்ள அழகு மச்சான்
சொல்லு புள்ள அழகு மச்சான் சொல்லு புள்ள ஆண்டி பட்டி அணிரா யாரு மச்சான் இது அக்கம் பக்கம் பேசும் பேச்சு மச்சான் அத்தை புள்ள என்ன மச்சான் அழகு புள்ள அழகு புள்ள சொல்லு மச்சான் ஆண்டிப்பட்டி அனிதா அக்கா ஒண்ணு ஏய் ஏய் 5ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு யாருக்கு அந்த சின்ன பொண்ணு? அண்ணா, ஒரு கைதட்டல் கொடுங்க நமது வெற்றி சின்னம் நமது வெற்றி சின்னம் வெற்றி சின்னம் வெற்றி வேட்பாளர் முருகன் அவர்கள். ஓ நல்ல மச்சான் என்ன புள்ள நல்ல மச்சான் சொல்லு புள்ள நல்ல மச்சான் சொல்லு இந்த புள்ள ஆண்கள் அமைதியா இருக்கீங்க. நல்ல ஒரு கைதல் கொடுங்க ஏதாவது. தட்டி ஆடலாம். செல்போனில பார்த்தேன் பேரு மச்சான் அப்படி போடு. அந்த சிரிக்கி மாவ சத்தியா யாரு மச்சான் கட்ட புள்ள என்ன மச்சான் கருத்த புள்ள முடி கருத்த புள்ள சொல்லு மச்சான் சத்தியமா சொல்லுற கேளு புள்ள என்ன அந்த சத்தியமா என் உயிர் தோணம் புள்ள பேச மச்சான் என்ன புள்ள பாச மச்சான் சொல்லு புள்ள பாச மச்சான் சொல்லு புள்ள உங்க ஈழோ தேவின்னு சொல்லுறீங்க ஓஹோ என்னை ஏங்க வச்சு என் மச்சான் சொல்லுறீங்க அவன் புள்ள என்ன மச்சான் மனசுக்குள்ள என் மனசுக்குள்ள சொல்லு மச்சான் அருமாறி தேவியத்தான் நினைச்சிருக்கேன் நம்ம கல்யாணம் தெரிந்த குறிச்சிருக்கேன் நன்றி 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 அன்புள்ளங்களே, சிறப்பாக கைதட்டி உற்சாகத்தோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கு அன்போடு நன்றிகளை சொல்லி வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு நீங்க எல்லாருமே உங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு வாக்குச்சாவடிக்கு போய் அப்படியே பாக்குறீங்க. அந்த ஓட்டர் மெஷின்ல பாத்தீங்கன்னா 11வது நம்பர்ல நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நம்மளுடைய ஐயா திரு எம் முருகன் அவருடைய சின்னமான அந்த கம்ப்யூட்டர் சின்னம் இருக்கும். அதுக்கு நேரா இருக்கக்கூடிய பட்டனை நீங்க எல்லாம் அழுத்தி அந்த கம்ப்யூட்டர் சின்னத்துக்கு உங்களுடைய ஓட்டை போட்டு அமோக வெற்றி பெற செய்யணும்னு இந்த நேரத்துல ஐயா சார்பாக அன்போடு கேட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உங்கள் மத்தியில வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு மன்னிசை பாடல் இது உங்களுக்காக அன்புள்ளங்களை நீங்களும் நாங்களும் கேட்டு ரசித்த ஒரு அற்புதமான மன்னிசை பாட்டு. இதோ அந்த துள்ளலான பாடல் உங்களுக்காக ஐயா கொட்டுமுரசு கோட்டைச்சாமி அவர்கள் பாடின ஒரு துள்ளலான பாடலை இது உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம். கடலை கொல்லே ஓரத்திலே கடலை கொல்லே ஓரத்திலே இன்னைக்கு கடப்புறா 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 கட 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 காட 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 இன்னைக்கு கடப்புறா ரெண்டு நிக்க இந்த கடப்புறா இந்த கடப்புறா கலஞ்சுடனே ஐயா கடப்புறா
ஐயா 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 பாத்து கடப்புறா கலஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை கொல்ல ஓரத்திலே காடப்பூரா 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 அந்த கடலை கொல்ல ஓரத்திலே காடப்பூரா காடப்பூரா கலஞ்சுடனே காடப்பூரா 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 கலஞ்சுடனே காடப்பூரா கலஞ்சுடனே கலங்குதம்மாயம் மனசு கலங்குதம்மாயம் மனசு அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, வருகிற தேர்தல் நாள் 23ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை நமது வெற்றி சின்னமாம் கம்ப்யூட்டர் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கைக்குரிய வெற்றி வேட்பாளர் எம் முருகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். சோழ கொல்லே ஓரத்திலே சோழ கொல்லே ஓரத்திலே இன்னைக்கு ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி 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 இன்னைக்கு ஜோடி பூரா ரெண்டு நிக்க இந்த ஜோடி பூரா இந்த ஜோடி பூரா கலஞ்சுடனே இன்னைக்கு சோறுதம்மா என் மனசு அந்த சோழ கொல்ல ஓரத்திலே ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி பூரா ரெண்டு நிக்க அந்த சோழ கொல்ல ஓரத்திலே ஜோடி பூரா ரெண்டு நிக்க இந்த ஜோடி பூரா கலஞ்சுடனே ஜோடி பூரா ஜோடி பூரா ஜோடி பூரா கலஞ்சுடனே சோறுதம்மாயம் மனசு சோறுதம்மாயம் மனசு ஆமா. ஆஹா. அப்படி. மேலிட்டமா கேளுங்க ஐயா. உங்களுடைய பொன்னான வாக்குகளை நமது கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற செய்ய நம்முடைய அண்ணன் திரு எம் முருகன் அவர்களை கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களியுங்கள். அடிவட்ட பொட்டு காரி வட்ட பொட்டு அடிவட்ட பொட்டு அடிவட்ட பொட்டு காரி இங்க வட்டு கோட்டம் மாறி வட்ட பொட்டு காரி இங்க வட்டு கோட்டம் மாறி உன்னை கட்டிக்கிற போற நீ கிட்டத்தில வாடியா கிட்டத்தில வாடியா அது கொண்டு வாடி காஞ்சிபுரம் பட்டு நான் கடிச்சு தின்னலட்டு காஞ்சிபுரம் பட்டு நான் கடிச்சு தின்னலட்டு தஞ்சாவூர் அடி தஞ்சாவூர் தஞ்சாவூர் தட்டு இப்படி தயவு பண்ணு ஒட்டு இப்படி தயவு பண்ணு ஒட்டு பொட்டாய் கட்டனாலும் கட்ட நாட்டுப்புற கட்ட கட்டனாலும் கட்ட இவன் நாட்டுப்புற கட்ட ஆடி புள்ள கிட்ட நான் தாலிய தகட்ட ஆடி புள்ள கிட்ட நான் தாலிய தகட்ட ஆடி புள்ள கிட்ட நான் தாலிய தகட்ட ஆடி புள்ள கிட்ட நான் தாலிய கட்ட கட்ட கைதட்டி 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 சிறப்பாக ரசித்த அத்துறை அன்புள்ளங்களுக்கு அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு நம்மளுடைய வெற்றி சின்னமான அந்த கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் வழங்க வேண்டும் என அன்போடு கேட்டு நம்முடைய மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர்
வெற்றி வேட்பாளர் ஐயா எம் முருகன் ஐயா அவர்களுக்காக ஒரு சிறப்பான பாடலை எங்களுடைய கலைக்குழு சார்பில் ராஜலட்சுமி அவர்கள் எழுதி இசையமைத்த பாடலை இது உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம். வாராரையா வாராரையா வாராரு, ஓட்டு கேட்க முருகனையா வாராரு. 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 ஐயா அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு முருகன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்கிறோம். மக்களோட ஆசையோட வராரு, மகத்தான வெற்றி பெற போறாரு. மக்களோட ஆசையோட வராரு, மகத்தான வெற்றி பெற போறாரு. ஆமா, மக்களோட ஆசையோட வராரு, மகத்தான வெற்றி பெற போறாரு. மக்களோட ஆசையோட வராரு, மகத்தான வெற்றி பெற போறாரு. நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர், நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர், நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர், நமது வெற்றி வேட்பாளர் முருகனையா, நமது வெற்றி வேட்பாளர் முருகனையா. மறக்காதீர்கள், மறந்து விருந்துடாதீர்கள். உங்களது பொன்னான ஓட்டுகளை நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டருக்கு வாக்களியுங்கள். கம்ப்யூட்டர் சின்னத்தில ஓட்டுதான், கணக்காக போடுங்களே பார்த்துதான். கம்ப்யூட்டர் சின்னத்தில ஓட்டுதான், கணக்காக போடுங்களே பார்த்துதான். நீங்க கம்ப்யூட்டர் சின்னத்தில ஓட்டுதான், கணக்காக போடுங்களே பார்த்துதான். கம்ப்யூட்டர் சின்னத்தில ஓட்டுதான், கணக்காக போடுங்களே பார்த்துதான். கண்ணாடி போட்டுக்கிட்டு கள்ளமில்லா சிரிப்போட, கண்ணாடி போட்டுக்கிட்டு கள்ளமில்லா சிரிப்போட, அச்சநீர துண்டு போட்டு பகட்டில்லாத பேச்சோட, அச்சநீர துண்டு போட்டு பகட்டில்லாத பேச்சோட, கண்ணாடி போட்டுக்கிட்டு கள்ளமில்லா சிரிப்போட, கண்ணாடி போட்டுக்கிட்டு கள்ளமில்லா சிரிப்போட, அச்சநீர துண்டு போட்டு பகட்டில்லாத பேச்சோட, அச்சநீர துண்டு போட்டு பகட்டில்லாத பேச்சோட. வாராரையா வாராரையா வாராரு, ஓட்டு கேட்டு முருகனையா வாராரு. வாராரையா வாராரையா வாராரு, ஓட்டு கேட்டு முருகனையா வாராரு. ஓடு. வாக்காளர் பெருமக்களே, வருகிற தேர்தல் நாள் 23ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை நமது வெற்றி சின்னமாம் கம்ப்யூட்டர் சின்னத்திற்கு வாக்களித்து நமது வெற்றி வேட்பாளர் திரு எம் முருகன் அவர்களுக்கு வாக்களித்து மூடப்பட்ட ஆலையெல்லாம் திறக்கவும், ஏழை எளிய வாழ்க்கையெல்லாம் சிறக்கவும். மூடப்பட்ட ஆலையெல்லாம் திறக்கவும், ஏழை எளிய வாழ்க்கையெல்லாம் சிறக்கவும். ஆமா, மூடப்பட்ட ஆலையெல்லாம் திறக்கவும், ஏழை எளிய வாழ்க்கையெல்லாம் சிறக்கவும். மூடப்பட்ட ஆலையெல்லாம் திறக்கவும், ஏழை எளிய வாழ்க்கையெல்லாம் சிறக்கவும். எளிமையான தோற்றத்தோட ஏற்றமிகு எண்ணத்தோட, எளிமையான தோற்றத்தோட ஏற்றமிகு எண்ணத்தோட, வலிமையான கூட்டத்தோட வராரையா முருகனையா. வலிமையான கூட்டத்தோட வராரையா முருகனையா. எளிமையான தோற்றத்தோட ஏற்றமிகு எண்ணத்தோட, எளிமையான தோற்றத்தோட ஏற்றமிகு எண்ணத்தோட, வலிமை மிகு கூட்டத்தோட வராரையா முருகனையா. வலிமையான கூட்டத்தோட வராரையா முருகனையா. வாராரையா வாராரையா வாராரு, ஓட்டு கேட்டு முருகனையா வாராரு. ஆமா, வராரையா வராரையா வராரு, ஓட்டு கேட்டு முருகனையா வராரு. உங்கள் சின்னம் கம்ப்யூட்டர் சின்னம். வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நாளன்று உங்களது வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை அள்ளி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாயக்கானூர் மக்களோட அன்புதான், நம்
எங்களோட வராரையா வராரையா வராரு ஓட்டு கேட்டு முருகனையா வராரு இப்போ வராரையா வராரையா வராரு ஓட்டு கேட்ட முருகனையா வராரு வராரையா வராரையா வராரு ஓட்டு கேட்டு முருகனையா வராரு வராரையா வராரையா வராரு ஓட்டு கேட்ட முருகனையா வராரு கம்ப்யூட்டர் சின்னத்துல ஓட்டுதான் கணக்காக போடுகளே மாத்துதான் கம்ப்யூட்டர் சின்னத்திலே ஓட்டுதான் கம்ப்யூட்டர் சின்னம் ஓடுதலே ஓட்டுதான் உங்கள் வெற்றி சின்னம் வந்தாரையா வந்தாரு கம்ப்யூட்டர் சின்னம். ஓட்டு கேட்டு முருகனையா வந்தாரு வாக்காளர் பெருமக்களே மறந்து விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள். ஓட்டு கேட்டு முருகனையா வந்தாரு முருகனையா வந்தாரு வாக்காளர் பெருமக்களே உங்கள் சின்னம் வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர் சின்னத்திலே வாக்களித்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களை பெருவாரியான ஓட்டுகளில் வெற்றி செய்யும்படி உங்கள் அனைவரின் சார்பாக நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களை வருக வருக நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நமது சின்னம் கம்ப்யூட்டர் சின்னம். பாசத்திற்குரிய வெள்ளலூர் நாட்டு பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே மற்றும் மேலூர் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளலூர் நாட்டு காவல் தெய்வங்களான கருங்கல் மந்தை ஸ்ரீ வல்லடியார் ஸ்ரீ ஏலாத்தம்மன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் அரசியலுக்கு வந்ததை பற்றி நிறைய பேத்துக்கு கேள்வி இருந்தது. இவர் எதுக்கு பாவம் சும்மா தேட்டரில் இருந்தார், இவருக்கு ஒன்றும் சூதுவாது தெரியாது, இவர் ஏன் போய் அரசியல் இருக்காரு, இவர் அவங்களோட போய் போட்டி போட முடியுமா அப்படின்னு மேலூர் புறம் ஒரே பேச்சு. இது ஒரு கடினமான எடுக்கப்பட்ட முடிவு தான். அது எனக்காக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, உங்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. நம்மளை வர்ற கட்சிகள், வர்ற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வர்றாங்க, ஓட்டு கேட்குறாங்க, போயிடுறாங்க, நன்றி சொல்ல கூட வர்றதில்ல. திருப்பி 5 வருஷம் கழிச்சு தான் வராங்க. இடையில நம்ம கோரிக்கை கொண்டு போனால் எதையுமே கேட்கறது இல்லை. விவசாயிகள் நம்ம தலையெழுத்து இதேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ முந்தி காலங்கள்லையாவது ஒரு 10-15 வருஷம் முன்னாடியாவது ஏதோ விவசாய சங்கம் போராட்டம் பண்ணால் சரி விவசாயிகள் நல்ல காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தண்ணி திறந்து விடுவாங்க, நம்ம இப்போ கோரிக்கையை மதிப்பாங்க. இப்போல்லாம் அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, முதல்வர் கூட நல்லவராக இருக்கலாம், ஆனால் அதிகாரிகள் ராஜ்யம் நடக்குது, அமைச்சர்கள் ராஜ்யம் நடக்குது. லஞ்சம் பாருங்க, இமாலய ஊழல். ஒரு சாதாரண குடிமகன் போய் நிலம் வாங்கி பதியெல்லாம் முடியாது இப்போதைக்கு. அவர் ஏதாவது லஞ்சம் வாங்கினா தான் முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்துட்டுருக்கு. அது போகட்டும், அது நீங்கள் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும், அந்த லஞ்சத்துக்கும் மற்றதுக்கும். எனக்கு விவசாயிகள் பிரச்சனைக்கு வரேன். நான் மேலூரில் நம்ம கூட்டினா 20,000 பேர் 10,000 பேர் கடை அடைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நம்ம சங்கத்துக்கே மதிப்பு இல்லை. அலங்காலூர் சக்கரை திறக்க சொல்லி போராட்டம் பண்ணோம் 9 வருஷமா. எந்த போராட்டத்தையும் சரி சாய்க்கல. அவங்க நம்மளை கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்கிறது தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் என்ன பெரியவர், நம்ம ஜாதியை சொல்லியோ பணத்தை கொடுத்தோ ஓட்டை வாங்கிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், இவங்க எல்லாம் என்ன கண்டுக்கிறது அப்படின்ட்டு ஒரு மிதப்பு, இருமாப்பு, மண்டக்கணம் எல்லாமே இருக்குது எல்லா அரசியல்வாதிகளுக்கும். அதை எப்படி அடக்கிறது, நம்ம நின்றுதான் முயற்சி செஞ்சு பார்ப்போம், கடவுளை வேண்டுவோம், நம்ம மக்களை நம்புவோம் அப்படின்னு தான் நான் அதில் இறங்குனேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யாரும் என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்போ நம்ம முல்லை பெரியார் பிரச்சனையை எடுத்துட்டா, நான் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரின் அபிமானமாக இருந்தேன். என் பொண்ணுக்கு கூட இந்திரா பிரியதர்ஷினி தான் பேர் வச்சு. ஆனால் நம்ம தீர்ப்பு 96க்கு அப்புறம் அந்த கட்சி நம்ம முல்லை பெரியார் விவசாயிகளுக்கு பண்ண துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. இங்கே இருக்காங்க, கேரளாவில் அவர் உம்மன் சாண்டி முதல்வராக இருக்கார். ஒரு 2006 எங்கள் அப்பா தீர்ப்பு பெற்றார். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் அணை பாதுகாப்பு சட்டம்னு போட்டாங்க. அப்படியே போய் 2006 போட்டது 8 வருஷம் கழித்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்க ஒரு நல்ல நீதியரசர்களால் நம்ம தீர்ப்பு பெற்றோம். இல்லாட்டி நம்ம அதுவும் கிடைச்சிருக்காது. அதில் இங்கே இருக்க காங்கிரஸ்காரங்க போய் அங்கே சொல்லியிருக்கலாம், அந்த அணை 1% வீக்காக இருந்தாலும் நிபுணர்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அது சரியில்லைன்ட்டு.
எத்தனையோ கமிட்டி போட்டு பார்த்துட்டாங்க. எல்லா கமிட்டியும் அந்த அணை வந்து உலகத்திலேயே பலமான அணை, அந்த அணைக்கு மாற்று அணையே இல்லை. மிக பழமையான அணை, அகலமான அணை, நல்ல தீர்க்கமான அணை. ஆனால் அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டு அந்த 142க்கு மேலே 152 வரைக்கும் அங்கே இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரும் ஆக்கிரமித்து கட்டடம் ரிசோர்ட்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க மக்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லை, அதிகாரிகள் தூண்டி விடுறது அங்கே பிரச்சனை. இப்போ என்ன தைரியத்தில் இங்கே ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த தலைமை மூளை உள்ளவனாக இருந்தால் நம்ம முல்லைப்பெரியார் விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் அந்த முல்லைப்பெரியார் விவசாயிகள் ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்துறமே, அதுவும் உள்ளூர்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியூர்லேருந்து ஒருத்தரை நிறுத்துறமே அப்படின்னு யோசிச்சிருக்கணும். ஆனால் அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு இப்போ சொல்கிறேன். நம்ம இங்கே கூட்டம் நடக்கும்போது 1000 ரூபா கொடுத்து நம்ம மக்கள்லாம் விலைக்கு வாங்கிட்டார். இன்னைக்கு சாயந்தரம் பணப்பட்டு விட நடந்துருச்சு 1000 ரூபா. நம்ம இதுக்கு என்ன தீர்வு சொல்கிறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நம்ம இப்படியே அடிமைப்பட்டே கிடக்கிறதா? நம்ம நீர்மட்டத்தெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா? சலிப்பாகிட்டே இருக்குது. ரொம்ப காசு கொடுத்து நம்மளும் மேலே விலைக்கு வாங்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த காசை பற்றியும் ஒரு தீர்க்க சொல்கிறேன். இந்த காசு வந்து எவனும் உழைச்சி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆள் வேட்பாளர் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் மேலே கேஸ் போட்டாலும் போடட்டும். அவர் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருல வருஷ வருமானம் 3 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 18 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு மக்களுக்கெல்லாம் தெரியும். 50 காரில் போகிறாரு, எவ்வளோ பேரில் பண்ணுறாரு. நான் வந்து 20 லட்ச ரூபா வருமானம் காட்டியிருக்கேன் பெட்ரோல் பங்கில். நான் சிக்கனமாக தான் செலவழிச்சிட்ருக்கேன். எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காப்பி டீ வாங்கி கொடுக்க கூட யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் ஆட்டையும் டொனேஷன் கூட நிறைய பேர் கொடுக்க வந்தாங்க. தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. எங்கள் அப்பா எதாக இருந்தாலும் நம்ம காசு எடுத்து செலவழிப்பா, அடுத்தவங்க காசுலாம் வாங்காத, வாங்கினா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் எதையுமே உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. சின்ன வயசில் இந்த பரிசீட்டு மாதிரி கிழிச்சா சீப்பு அதெல்லாம் விழுகும். அப்போ போய் நான் ஒரு தடவை கிழிச்சிட்டேன். அடின்னு அடிச்சிட்டாரு என்னைய. உழைக்காமல் திருடுறது எதுவும் திருட்டு தான். அதனால் நீ உழைப்ப நம்பு, உழைப்பம்ல வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பத்துலேயும் அதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த பணம் 1000 ரூபா, அது 5 வருஷத்துக்கு வகுத்தா ஒரு நாளைக்கு 60 காசு 70 காசு. அந்த பணம் நம்மளுக்கு வேணுமான்னு அப்புறம் யோசிக்கிறேங்க. ஆனால் அந்த பணம் ஒன்றும் அவங்க வீட்டு சொத்து இல்லை. நம்ம அரசாங்க பணம் எங்கேயாவது களவாண்டி சுரண்டல வந்திருக்கும், இல்லாட்டி இனிமேல் சுரண்ட வந்திருப்பார். உழைக்கிற யாரும் ஒரு 10 கோடி 20 கோடி கைப்பணத்தை அவ்வளோ தாராள பிறகு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படி கொடுத்தா அவர் நிறைய ஏழைகளுக்கு அனாதி கட்டி விடுதி கட்டியிருக்கலாம். அவர் எம்எல்ஏ இல்லாமல் ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சுருக்கலாம், மற்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்கலாம், அனாதாசிரமம் கட்டியிருக்கலாம். ஏன் வந்து ஒரு பதவிக்கு போய் இவ்வளோ எத்தனை கோடி செலவழிக்கிறாரு அப்படின்னு நீங்களும் யோசிங்க. யோசித்து பணத்தை வாங்குங்க, தப்பே இல்லை. அவங்க மட்டும் நம்மளோட 1000 வாக்குறுதி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்துறாங்கல்ல. அவங்கள தண்டிக்காத சாமி நம்மளெல்லாம் தண்டிக்காது. அது நம்ம பணம். நம்ம பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் யார் இருக்கோ, உங்களுக்கு நல்லது செய்வார் யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போட்டுக்கிறங்க. எல்லா இடத்துலையும் போனேன், இந்த கருத்தெல்லாம் சொன்னேன், தொகுதி முழுவதும் சொன்னேன், எல்லாரும் நல்லா ஒத்துக்கிறாங்க. இப்போ நான் எம்எல்ஏன்னு இருக்கார் ஒருத்தர், அவர் 10 வருஷம் ஆச்சு, சட்டமன்ற அலுவலகமே திறக்கலாம். எலெக்ஷன் வர்றாரு போயிடுறாரு. அவங்க ஓட்டு போட்ட மக்களே நிறையா அதிருப்தியில் இருக்காங்க. என்ன பண்ணுறது? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 30,000 அந்த பையன் சம்பளம் வாங்கினாருன்னா காலைல 8 மணிக்கு போனால் நைட்டு 12 மணிக்கு தான் விடுறாங்க. ஒரு எம்எல்ஏ சம்பளம் 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபா வேலை பார்க்குறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காது ஒரு 10 நாள் ஒதுக்கி ஒரு வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் போய் உங்களுக்கு என்ன குறை, உங்கள் ஊருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு, அவர் பணத்தில் இல்லை அரசு பணத்தில் லெட்டர் எழுதி செஞ்சிடலாம். இதெல்லாம் ஈஸியான வேலை. அதை கூட செய்யலை. அடிப்படை தேவைகள் கூட இல்லை. ஊர்களில் சுற்றி பாதை இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு போனால் 5 கிலோமீட்டர் நடந்து போகிறோம்ன்றாங்க. நேற்று ஊரில் 5 மாதம் தண்ணி வரலைன்றாங்க. ஒரு ஊரில் பஸ் நிறுத்தலைன்றாங்க. கிராமப்புறம் பூரா கரண்டே சரியாக நைட்டில் வர்றதில்லைன்றாங்க. இதெல்லாம் தீர்க்க வேண்டியது அதிகாரிகள் கடமான, கண்காணிக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் தான். கான்ட்ராக்ட் மட்டும் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு போகிறது அவங்க வேலை இல்லை. அவங்கள எடுத்து படிக்க சொல்லுங்கள் புத்தகத்தை, நம்ம பணி என்னன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் கிராமப்புற மக்களாக இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். காசை வாங்குங்க, ஆனால் நல்ல வேட்பாளரை பார்த்து போடுங்க. நான் எனக்காக வரல, உண்மையிலே நம்ம தொகுதி, நம்ம மக்கள்
முன்னேறணும். நான் 40 வருஷமாக பார்த்தது அப்படியே தான் இருக்குது. கட்டடங்கள், வீடுகள் எல்லாமே பெருசாக யாருக்கும் முன்னேற்றம் வரலை. பாவம் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. அந்த பையன் ஏதோ ஓரளவு கடன் தான் வாங்கி வீடை கட்டுறாங்க, அவ்வளோதான். இந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு தொழிற்சாலைகள் அங்கே தொடங்கவே இல்லை, மக்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. ஒரு அரசாங்கம் இலவசம் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. பாவம் கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடி பிள்ளைகளை சின்ன வயசில் விட்டுட்டு போய் அயல்நாட்டில் கஷ்டப்படுறது வேதனையாக இருக்குது. அதெல்லாம் யார் தீர்க்கிறது? சும்மா நம்ம இலவசத்தை கொடுக்குறாங்க, ஒரு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்க. இப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்கடா நம்ம தலையெழுத்த பிறகு எப்படி தான் போகும்? நம்ம ஆள்றவங்க நல்லவங்களாக இருக்கணும் தயவு செஞ்சு. அதனால் நம்ம தொகுதியில் இந்த மாற்றத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா தமிழ்நாடே நம்மளை பற்றி பெருமையாக பேசும். நம்ம இங்கே போடுற விதை ஒவ்வொரு ஊர்லேயும் வரும். ஒரு 10 வருஷம் இல்லாட்டியும் ஒரு 20-30 வருஷத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். நல்லவங்கெல்லாம் அரசியலுக்கு வருவாங்க, நல்லவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. எனக்கே இப்போ இந்த எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எவ்வளோ தொந்தரவு. என் கூட இருந்தவங்கெல்லாம் பிரித்தாங்க, நிறைய மிரட்டி பார்த்தாங்க, ஏதோ பண்ணி பார்த்தாங்க. நான் பிடிவாதமாக இருந்துட்டேன். எங்கள் வீட்லேயே எவ்வளோ வேணான்னாங்க. 2 நாள் 10 நாளாக கூட சண்டை போட்டாங்க. நான் அதெல்லாம் விடவே முடியாது. எங்கள் அப்பாவே உயிரோட சொன்னாலும் நான் அந்த தடவை நிற்பேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா உங்களுக்காக நிற்கிறேன்னு நான் உறுதியாக இருக்கேன்ட்டு. அதனால் தயவு செஞ்சு வர தேர்தலில் 11ஆம் நம்பர் கம்ப்யூட்டர் சின்னம். அந்த கம்ப்யூட்டர் சின்னத்தில் ஒரு தத்துவம் இருக்குது. வருங்காலம் கம்ப்யூட்டர் தான். நம்ம விவசாயத்தை கம்ப்யூட்டர் மூலமாக நல்ல முறையில் விவசாயிகளுக்கு வருமானத்தை பெருக்கிற மாதிரி வளர்க்கலாம். விவசாயம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பெரிய லாபகரமான தொழிலாக மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இருக்கிறதெல்லாம் பிளாட்டுகளாக மாறிட்டு இருக்கு. அதனால் தயவு செஞ்சு யாரும் நிலத்தை வித்துறாதீங்க, வச்சிருங்க, பொறுமையாக இருங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் இப்போ தாங்கிக்கிறங்க. நம்ம தலைமுறைகள், நம்ம அடுத்த தலைமுறைகள் நல்லா வளரணும். அதுக்காக கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் நான் உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பீர் கம்ப்யூட்டர் சின்னம், ஆதரிப்பீர் கம்ப்யூட்டர் சின்னம் என அன்போடு கேட்டு நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா திரு எம் முருகன் அவர்கள் என்றென்றும் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறார். அவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சின்னத்திலே வாக்குகளை தந்து ஐயா அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு ஒரு சிறப்பான விருப்ப பாடலையும் நம்மளுடைய ஊர் சார்பாக கேட்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதற்கு முன்னதாக எனக்கு எதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறேன்டா, நிறைய பேரை சேர்ந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்புக்காக தான். நமக்கு இந்த கருத்தெல்லாம் சொன்னோம்ல, இது ஒரு 500 பேர் 1000 பேர், நீங்கள் ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லுவீங்க. நான் சுயேட்சை வேட்பாளர், எனக்கு ஊருக்கு ஒரு ஆள் கிடையாது, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தான். எல்லாத்திலையும் போய் நான் விலைக்கு சொல்ல ரொம்ப நேரம் ஆகும், புரியுறது கஷ்டமாக இருக்கும். அப்படின்றத இந்த நிகழ்ச்சி. அதனால இந்த நிகழ்ச்சி வச்சேன். இந்த நிகழ்ச்சி நிறைய பேரை கூப்பிட்டோம். நிறைய பேர் அரசியல் அழுத்தம் காரணமாக வரலை. தம்பி மட்டும் செந்தில் கணேசன், ராஜலட்சுமி அவங்களும் நம்மளுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு உங்கள் சார்பில் என் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு கடைசியாக சொல்லிக்கிறேன், நான் ஓட்டுக்கு காசுலாம் தரமாட்டேன், உங்களுக்கு நல்ல சேவையை மட்டும் செய்ய முடியும், அது உறுதி. நன்றி. நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிப்பீங்களா? எல்லாம் சேர்ந்து நல்லா சேர்ந்து ஒரு ஓட்டு போடுங்க மகளா. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. சிறப்பாக தொடர்ந்து இசை நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம். அந்த வகையில தொடரக்கூடிய ஒரு சிறப்பானது ஒரு நடனம், ஒரு அற்புதமான நடனத்தை தந்து அதனை தொடர்ந்து நிறைவாக நம்மளுடைய அந்த வல்லவசாமிக்காக ஒரு பாடலையும் நம்மளுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டிருக்கிறார்கள். அந்த பாடலையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் அன்புள்ளங்கள். அந்த சிறப்பான நடனம் இது உங்களுக்காக அன்புள்ளங்கள்.
வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு எம் முருகன் அவர்களுக்கு நமது வெற்றி சின்னமாம் கம்ப்யூட்டர் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகளை அள்ளி தந்து அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் நாள் 23/4/2026 நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர், நமது வெற்றி சின்னம் கம்ப்யூட்டர், நமது வெற்றி நாயகன், வெற்றி வேட்பாளர். அபாயகரமான கலைகளை எல்லாம் அடுத்து கொடுத்து உங்களுடைய அன்பை பெற்று கிண்ண சாதனையாளர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டல் எல்லாரும் சேர்ந்து
ஆமா அவர்கள் நம்முடைய மக்கள் கலைக்குழு சார்பாகவும் மக்கள் கலைஞர்களாக செந்தில் எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி நிறைவாக நம்மளுடைய மண்ணில் நமக்கெல்லாம் அருள் புரிகிற காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த வல்லடியாரை வணங்கி அந்த வல்லவர் சாமி வணங்கி ஒரு பாடலை உங்களுக்காக வழங்குகிறோம். அம்மா பாடி இருக்கிறேன். நீங்க எல்லாரும் கேட்கணும். ஆமா இப்ப வணங்கி கூட பாடல எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு மெய் மறந்து அப்படியே நீங்க மறந்துடக்கூடாது. நம்மளுடைய சின்னம் கம்ப்யூட்டர் சின்னம் இருக்கு. நம்மளுடைய வேட்பாளர் ஐயா முருகன் அவர்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க அன்போடு கேட்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை என்னுடைய மக்கள் வழங்கிய ஐயா முருகன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டி ஒரு இணைப்பு பாலமாக எங்களை ஒருங்கிணைத்த இயக்குனர் சரவணன் அவர்களுக்கு பாராட்டி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவது அனுமதியோடு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல் அதிகாரிகள் அன்போடு சொல்லி நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அந்த கும்மி மலர்ந்த அந்த பாடல் உங்களுக்கு வல்லவர் சாமி வணங்கி வண்ணமாக செந்தில் வழியிலே விளவார சிந்து கவி பாடல்